அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சூரியன். 16ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே அதற்கு முன்னதாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் சேதமடைக்கலாம். விரயத்திற்குள் நுழைந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவுல ஒரு வரப்பிரசாதமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக மாற்றிவிடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தை தான் அலங்கரிக்கிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதி பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று கடைசி காலகட்டத்தில் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக பல சிரமங்கள் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி அது மட்டுமல்லாது மிக வலுவாக கிரகமான ராகு 3லும் கேது 9லும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய எந்த காரிய தடையாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் தவிடுபடியாக்குவதற்கான முதன்மையான யோகத்தை ராகு அள்ளி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற எதுவாக இருந்தாலும் மோட்சக்காரகரான கேது தவிடுபடியாக்குகிறாருங்க. எனவே மிக சிறப்பான வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வக்ரம் பெற்று யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வது செவ்வாயின் அமைப்பில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சிக்குரிய புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்குரிய புதிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது பல்வேறு வகையான தடைகளை விடுபடியாக்கி முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான சுக்கிரனுடைய கிரகமான வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். சுக்கிரன் மற்றும் புதன் சுபத்துவ பாதையில் பயணிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்குகிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருக்க குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியாக இறுதி காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வருமான உயர்விற்கான பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை சூரியனும் மிக வலுவாக உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமான உயர்விற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறதுங்க. அலைச்சல் குறைவதற்கான யோகம் உண்டு. மகர ராசி ஆண் பெண் என இருவருக்கும் திருமண வயது வந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்கள்
உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் எந்தவிதமான திட்டங்களை முன்னின்று நடத்தினாலும் அவை அனைத்தும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உங்களுடைய எளிய முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக போகிறது. ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேதுவும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிர்வாகத்தினர் பாராட்டும் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை தெளிவோடும் திறமையாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உண்டு. மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் வேலை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான திட்டங்களை திறன்பட செய்யக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுக்கான இடத்தை மிக சிறப்பாக தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய அதிருப்திகள் பிரச்சனைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் பெற முடியும். மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புகழின் உச்சத்தை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விவசாய நிலங்கள் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான பணிகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்குரிய வகையில் பெண்மணிகளுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே பெண்மணிகளுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.